الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபித்த காரியங்கள் என்ற தலைப்பினூடாக மிக முக்கியமான எம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலே பரவி இருக்கக்கூடிய காரியங்கள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் அவதூறு என்கின்ற ஒரு காரியம், இந்த செயலானது அல்லாஹ்விடத்திலே மிகவும் வெறுக்கத்தக்க ஒன்றும் இறை சாபத்துக்கு மனிதனை உள்வாங்கக்கூடிய ஒரு அமல் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மிகு திருமறையின் சூரா நூறினுடைய 23வது வசனத்திலே எமக்கு அறிய தருகிறான். அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்துகின்ற இந்த அவதூறு என்கின்ற ஒரு விடயம் சில நோக்கங்களுக்காக எம்முடைய சமூகத்திலே சொல்லப்படுகின்றது. ஒரு சாராரை இழிவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற பொறாமையின் காரணமாக அவர்களை தட்டி கழிப்பதற்காகவும் மக்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த அவதூறு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது ஒருவருடைய மானத்தை இழக்கச் செய்து அவருடைய கண்ணியத்தை குறைத்து அவர் சமூகத்துக்கு மத்தியிலே இழிவுபடுத்தப்பட்டவராக, சமூகத்துக்கு மத்தியிலே மதிக்கப்படாத ஒரு நபராக அவரை ஆக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மிக கூரிய ஒரு ஆயுதமாக இந்த அவதூறு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை எமக்கு அடையாளப்படுத்துகிறான். இந்த அவதூறு குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு எச்சரித்திருக்கின்ற பொழுதும், பெரும் பாவங்கள் எம்முடைய அமல்களை எல்லாம் அழித்து அல்லாஹ்விடத்திலே எம்மை குற்றவாளியாக, அல்லாஹ்விடத்திலே எம்மை நரகவாதியாக மாற்றக்கூடிய தௌபாவை என்று வேற ஒன்றும் மன்னிப்பை பெற்றுக் தர முடியாத பெரும் பாவங்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்திய அந்த 7 பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக இந்த அவதூறு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒருவர் மீது பேசுகின்ற, அவரிடத்திலே இல்லாத, அவர் செய்யாத ஒரு செயலை அவர் குறித்து நாம் சொல்லுவோமேயானால் இதைத்தான் இஸ்லாம் அவதூறு என்கின்றது. நாம் வரலாற்று நடிகரும் பார்க்கின்ற பொழுது கண்ணியமிக்க அந்த நபித்தோழர்கள், நபித்தோழிகளை எல்லாம் இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக இந்த அவதூறு இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நல்ல மனிதர்களுடைய கண்ணியத்தை இழக்குவதற்காக, அவர்களை இழிவுபடுத்துவதற்காக இந்த அவதூறு பயன்படுத்தப்படுகிறது. இன்றளவும் எம்முடைய சமூகத்திலே ஒருவர் இன்னொருவர் மீது கொண்டிருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் குறித்து அது அவரிடத்திலே உள்ள அமல் என்று அல்லது இல்லாத ஒரு அமலை அடுத்தவர்களிடத்திலே பேசி அவரை கேவலப்படுத்துகின்ற ஒரு அமலாக இது இருக்கிறது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி யார் ஒரு அமலை, ஒரு காரியத்தை அவருடைய பண்பாக, அவருடைய இயல்பாக வைத்திருக்கிறாரோ இவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படாத மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாவத்தின் பரிகாரமாக அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது எம்முடைய சமூகத்திலே கற்பொழுக்கம் இல்ல, கண்ணியமிக்க பெண்களின் மீது சொல்லப்படுகின்ற அவதூறு குறித்து பேசுகின்றான். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி அல் காஃபிலாத்தில் முஃமினாத் லுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরা. யாரெல்லாம் இந்த பூமியிலே கற்பொழுக்கம் உள்ள கண்ணியமிக்க பெண்களின் மீது அவதூறுகளை பரப்புகிறார்களோ, இல்லாத அவதூறுகளை சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்த நாடுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த பூமியிலும் நாளை மறுமையுடைய நிலையிலும் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்தும் சொல்லுகின்றான், வலஹும் அதாபுன் அதீம். அவர்களுக்கு மிக மகத்தான வேதனை தரக்கூடிய நோவினை அவர்களுக்கு அந்த மறுமையிலே இருப்பதாக அல்லாஹ் திருமறையில் அடையாளப்படுத்துகிறான். இறைவன் சபித்த காரியங்களில் மிக கேவலமான ஒரு அமலாக இந்த அவதூறு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத். ஒருவர் ஒரு பெண்மணியின் மீது ஒரு அவதூறு சுமத்துகின்றார், அவர் மீது ஒரு விபச்சார குற்றத்தை அவர் வைக்கின்றார் என்றால் அவருடைய மானம் இழக்கக்கூடிய, அவள் அசிங்கப்படக்கூடிய ஒரு இழிவான ஒரு விடயத்தினை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்றார் என்றால்
அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர் அதனை நிறுவுவதற்காக வேண்டி 4 சாட்சிகள் கொண்டு வர வேண்டும். சும்மலம் யஅது பி அர்பஅத்தி ஷுஹதா, எந்த ஒரு மனிதர் ஒரு பெண்ணின் மீது ஒரு அவதூறு கூறிவிட்டு அதனை நிறுவுவதற்காக 4 சாட்சிகள் கொண்டு வரவில்லையோ ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்தா, அவன் அவதூறு கூறியவன், அவன் இந்த உலகத்திலே 80 கசையடிகள் அவனுக்கு அடிக்கப்பட வேண்டும், அடிக்கப்பட்டவனுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய நவீன காலத்திலே சர்வ சாதாரணமாக இன்னாருடைய மகள் இப்படி என்றும் இன்னாருடைய மகள் இப்படி என்றும் முகந்தெரியா முகப்புத்தகங்களிலும் இன்னொரு சமூக வலைதளங்களிலும் எழுதப்படுகின்றவற்றை பார்க்கின்றோம். இதில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்த நவீன யுகத்தினுடைய அழிவை நோக்கி மனிதனை கொண்டு செல்லக்கூடிய இவற்றை பரப்புகின்ற ஒரு செயலை நாம் பார்க்கிறோம். செய்திகள் குறித்து அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், இன்ஜாக்கும் ஃபாஸிகும் பினபஇன், உங்களுக்கு மத்தியிலே ஒரு கெட்ட மனிதன் ஒரு செய்தியினை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதனை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தெளிவுபடுத்தாமல் அந்த செய்தியினை நீங்கள் பரப்புவரே ஆனால் ஒரு சமூகம் தீயதை நோக்கி, ஒரு சமூகம் குறித்து ஒரு கெட்டதை, ஒரு சமூகம் ஒரு பிழையினை செய்வதற்கு அது ஊன்றுகோலாக சான்றாக அமைந்துவிடும் என்று அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எவரொருவர் கேள்விப்படுவதையெல்லாம் பரப்புகின்றாரோ அவர் இந்த பூமியிலே பொய்யர் என்பதற்கு அவரே சான்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி யாரெல்லாம் அவதூறு கூறுகின்றாரோ, ஒருவர் குறித்து ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் ஒரு பெண்மணி குறித்து குறிப்பானது ஒரு விபச்சார குற்றச்சாட்டை வைப்பாரேயானால் அவர் 4 சாட்சிகள் கொண்டு அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டை நிறுவ வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி யாரெல்லாம் ஒருவர் குறித்து பொதுவாக இல்லாத ஒன்றை பரப்பக்கூடிய ஒரு அமலை, இந்த சபிக்கப்பட்ட ஒரு செயலை செய்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள் 2581வது செய்தி. அந்த நபித்தோழர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த சபையிலே, அத்ததரூன மல் முஃப்லிஸ், மக்களே உங்களில் யாராவது முஃப்லிஸ் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களில் யாருக்காவது முஃப்லிஸினுடைய நிலை, அவன் யார் என்பது குறித்து அறிவிக்க முடியுமா என்று கேட்க அந்த நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், அல் முஃப்லிஸு ஃபீனா, நஷ்டமடைந்த ஒன்றுமே அல்லாத முஃப்லிஸ் என்கின்றவன் எங்களுக்கு மத்தியிலே மல்லா திர்ஹமலகு வலா மதா, எவனுக்கு தீனாரும் திர்ஹமும், எவனிடத்திலே சொத்தும் செல்வங்களும் இல்லையோ அவன் தான் எங்களுக்கு மத்தியிலே முஃப்லிஸ் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, ஆனால் நீங்கள் சொல்லுவது போன்று பணம் அல்லாது வசதி வாய்ப்புகள் அல்லாத ஒருவன் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே முஃப்லிஸ் கிடையாது. என்னுடைய சமூகத்திலே முஃப்லிஸ் யார் தெரியுமா? யஅதி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின், நாளை மறுமையுடைய அந்த கியாமத்துடைய நாளிலே ஒரு மனிதன் தொழுகையை கொண்டு வருவான், தொழுத நிலையிலே தொழுகையாளியாக வருவான், வசியாமின் நோன்பாளியாக நோன்பு நோற்றவனாக வருவான், வஸகாத்தின் தான தர்மங்கள் ஜகாத் என்கின்ற இஸ்லாமிய கடமையினை நிறைவேற்றியவனாக அல்லாஹ்வை அந்த அடியான் சந்திப்பான். வயஅதி தத்ஷதமஹாதா, அவன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தாலும், அவன் 5 நேர தொழுகையை தொழுத தொழுகையாளியாக இருந்தாலும், வகது ஷதமஹாதா, அவன் ஒரு மனிதனை ஏசியிருப்பான். ஒரு மனிதனுடைய மனது புண்படும்படி அவனுடைய வார்த்தையினை அவன் பயன்படுத்தி இருப்பான், அவன் ஏசியவனாக இருப்பான். ஒருவர் மீது அவதூறு கூறி இருப்பான், அவனிடத்திலே எல்லா அமல்களும் இருந்தும் எல்லா நல்ல வணக்க வழிபாடுகள் இருந்தும் இறைவன் சபித்த இந்த காரியம் இருக்கும். அவதூறு ஒருவரை குறித்து சொல்லி இருப்பான். ஒருவரினுடைய செல்வத்தை உண்டிருப்பான், ஹராமான முறையிலே அந்த செல்வத்தை அவன் உண்டிருப்பான். ஒருவரினுடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பான், உரிமை இல்லாத ஒருவனை காயப்படுத்தி இருப்பான், அவனுடைய கரத்தை கொண்டு அவனுக்கு அவன் வேதனை செலுத்தி இருப்பான். ஒருவனை அவன் அடித்திருப்பான், அவனே வேதனைப்படுகின்ற அளவுக்கு அவன் நோவினை செய்தவனாக இருப்பான். இப்படி அவன் வணக்க வழிபாடுகள் ஒரு பக்கம் செய்திருந்தாலும் பாவ காரியங்கள் அற்ப காரியம் என
நாம் எண்ணுகின்ற ஒருவரை ஏசுகின்ற விடயம், ஒருவர் குறித்து பேசுகின்ற அந்த அவதூறு, ஒருவர் குறித்து அவருக்கு நாம் அடிக்கின்ற அந்த அடி, அவர் குறித்து அவருக்கு நாம் செய்கின்ற அந்த நோவினை, அவருடைய பணத்தை நாம் அற்பமாக உண்ணுகின்ற ₹1 இருந்தாலும் இந்த பாவமான காரியங்களாக அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். நல்லவர்கள் எல்லாம் கொண்டவனாகவும் தீய காரியங்களில் ஈடுபட்டவனாகவும் ஒரு அடியான் அல்லாஹ்வை மறுமையிலே சந்திப்பான். இறைவன் இந்த நல்லமல்களை எல்லாம் என்ன அநியாயம் அந்த மனிதன் செய்திருந்தானோ அந்த அநியாயங்களுக்கு பகரமாக அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பான். மேலும் அவனுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போகின்ற பொழுது அவனுடைய தீமைகளை எடுத்து இவன்பால் யாருக்கெல்லாம் அவன் அநியாயம் செய்திருந்தானோ அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய தீமைகளை எல்லாம் எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையாளியாக வந்த, நோன்பாளியாக வந்த, ஜக்காத்து கொடுத்தவனாக வந்த இந்த அடியானின் மீது சுமத்தி அல்லாஹ்விடத்திலே அவன் நரகவாதி என்ற பெயரோடு அவன் நரகம் நுழைவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இவன் தான் நாளை மறுமையினுடைய இந்த சமூகத்தாய்